அமுதி கிச்சனில் இன்றைக்கி கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் தயிர், தேவையான அளவு உப்பு கலந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கெட்டியான தேங்காய் பால் 1 கப்பு, 2 தடவை அரைச்சி எடுத்த தேங்காய் பால் 1 கப் எடுத்துக்கலாம். அதோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மல்லித்தலை, கருவேப்பிலை கொஞ்சம், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்துக்கலாம். இப்போது சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி காஞ்சதும் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணால் தேங்காய் எண்ணெய் கூட போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஊற வச்சு சிக்கன் எடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும் தேங்காய் பாலில். இப்போ நம்ம 2வது அரைச்சி வச்ச தேங்காய் பால் எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் கறிக்கு தேங்காய் பால் தான் ரொம்ப முக்கியம். தேங்காய் பால்லையும் சிக்கன் வேகட்டும். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு வடைச்சட்டியில் நம்ம தேவையான அளவு மசாலா தூள் எடுத்து மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த மசாலாவை வெந்துட்டு இருக்கிற சிக்கனில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாலா சிக்கனில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வேக விடணும். இந்த கிரேவிக்கு நம்ம வதக்கி வைக்கிற மசாலா பொடி, தேங்காய் பால் இதுதான் ரொம்ப முக்கியம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு நாம் வேக வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு, நல்ல மணமாகவும் இருக்குது. இந்த கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா சுவையாக இருக்கும். நம்ம முதல்ல எடுத்து வச்சுருந்து கெட்டி தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கலாம். நம்மளுக்கு சுவையான கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் கறி நம்ம சாதம், இட்லி, தோசை, இடியாப்பம், பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நல்லா சுவையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.